உலகிலேயே மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? வாளோ துப்பாக்கியோ இல்ல. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேனே, இந்த நாக்கு தான். ஆம் நண்பர்களே, நீங்கள் பேசும் வார்த்தைகள் ஒருவரை உங்கள் பக்கம் ஈர்க்கவும் செய்யும், அதே சமயம் ஒருவரை உங்களிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கவும் செய்யும். சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண மனிதன் தனது பேச்சால் மட்டுமே ஒரு மாபெரும் பேரரசையே உருவாக்க முடியும் என்று உலகிற்கு நிரூபித்தவர் ஆச்சாரியா சாணக்கியர். ஒருவரை உங்கள் பேச்சால் எப்படி மயக்குவது, உங்களை வெறுக்கும் எதிரிகளையும் உங்கள் நண்பர்களாக்குவது எப்படி? இதற்கான ரகசிய விடை சாணக்கியரின் நீதி சாஸ்திரத்தில் ஒளிந்திருக்கிறது. இன்று அறிவு டாக்ஸ் தமிழில் நாம் பார்க்கப் போகும் சாணக்கியரின் இந்த 5 ரகசிய விதிகள் உங்கள் பேச்சுத் திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடியோவோட கடைசியில நான் சொல்லப் போற அந்த 5வது விதி இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனுஷனோட ஆளுமையையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயாரா இருக்கீங்களா? வாருங்கள், சாணக்கியரின் ரகசியங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ரகசியம் 1. பேச்சால் மயக்கும் முதல் தந்திரம் கேட்பது. த ஆர்ட் ஆஃப் லிசனிங். உலகையே உங்கள் பேச்சால் வசீகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது உங்கள் வாயை மூடி காதுகளை திறப்பதுதான். இது கேட்க கொஞ்சம் விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் சாணக்கியல் போன்ற மாபெரும் தந்திரவாதிகள் கையாண்ட முதல் ஆயுதம் இதுதான். நம்மில் பெரும்பாலானோர் ஒரு விவாதத்திலோ அல்லது உரையாடலிலோ இருக்கும்போது அடுத்தவர் என்ன சொல்றார் என்பதை விட அவருக்கு எப்படி பதில் சொல்லலாம் என்பதில்தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். ஆனால் எதிரில் இருப்பவர் பேசும்போது நீங்கள் அமைதியாக முழு கவனத்துடன் கேட்கத் தொடங்கும்போது அங்கே ஒரு மாயாஜாலம் நிகழும். நீங்கள் ஒரு சிறந்த கேட்பாளராக மாறும்போது பேசுபவருக்கு தன் அறியாமலேயே உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் உருவாகிறது. இந்த மனிதர் என்னை மதிக்கிறார், என் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார் என்கிற எண்ணம் அவர்களை உங்களுக்கு அடிமையாக்கும். உண்மையில் கேட்பது என்பது வெறும் அமைதி காப்பதல்ல, அது ஒரு உளவியல் போர்முறை. மற்றவர்கள் பேச பேச அவர்களுடைய பலம் எது, பலவீனம் எது, அவர்கள் எதற்காக ஆசைப்படுகிறார்கள், எதைக் கண்டு பயப்படுகிறார்கள் போன்ற அத்தனை ரகசிய தகவல்களும் உங்களுக்கு தட்டில் வைத்து வழங்கப்படுகின்றன. சாணக்கியரின் தந்திரப்படி ஒரு புத்திசாலி மற்றவர்களை பேசவிட்டு வேடிக்கை பார்ப்பான். அவர்கள் பேசி முடித்த பிறகு அவர்கள் கொடுத்த தகவல்களை வைத்தே அவர்களை தன் வழிக்கு கொண்டு வருவான். நீங்கள் குறைவாக பேசி நிறைய கேட்கும்போது உங்கள் வாயிலிருந்து வரும் அந்த சில வார்த்தைகள் ஆழமான அர்த்தம் கொண்டதாகவும் மறுக்க முடியாத வலிமை கொண்டதாகவும் மாறும். யோசிக்காமல் பேசும் 1000 வார்த்தைகளை விட ஆழமாக கவனித்துவிட்டு சொல்லும் ஒரு வரிக்குதான் உலகம் அதிக மதிப்பு கொடுக்கிறது. முடிவாகச் சொன்னால், பேசுவது என்பது வெள்ளியை போன்றது என்றால் கேட்பது என்பது தங்கத்தை போன்றது. ஒரு வெற்றியாளராகவும் அனைவரையும் ஈர்க்கும் ஆளுமையாகவும் மாற வேண்டுமானால் உரையாடலின் நாயகனாக இருக்க முயற்சிக்காதீர்கள். அந்த உரையாடலின் சிறந்த கேட்பாளராக இருக்க முயற்சியுங்கள். அடுத்த முறை நீங்கள் ஒருவரிடம் பேசும்போது அவர் பேசி முடிக்கும் வரை ஒரு வினாடி கூட குறுக்கிடாமல் கவனித்து பாருங்கள். அந்த மௌனத்தில் ஒரு சக்தி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் காதுகள் திறக்கும்போதுதான் உங்கள் வெற்றியின் கதவுகளும் திறக்கத் தொடங்கும். இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து பாருங்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்கள் பேச்சை கேட்க தவம் இருக்கும். ரகசியம் 2. இனிமையாகச் சொன்னால் எல்லாம் சாத்தியம். ஸ்வீட்னஸ் இன் ஸ்பீச். ஒரு நிமிஷம் யோசிங்க, ஏன் சிலருக்கு மட்டும் கேட்ட உடனே மத்தவங்க உதவி செய்றாங்க? அவங்க கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் அவங்க பேசுற விதம் மட்டும்தான். சாணக்கியர் அப்பவே சொல்லிட்டாரு, ஒருத்தனோட நாக்குல தான் மகாலட்சுமியும் இருக்கா, யமதர்மனும் இருக்கான். நீங்க பேசுற ஒரு வார்த்தை உங்களை வாழ வைக்கவும் செய்யும், முத்தமா காலி பண்ணவும் செய்யும். நம்மில் பல பேர் நான் உண்மையத்தான் பேசுறேன், ஏன் மத்தவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு புலம்புவோம். உண்மைதான், ஆனா அந்த உண்மையை எப்படி சொல்றோங்கிறதுல தான் மேட்டரே இருக்கு. ஒரு கசப்பான மருந்த அப்படியே கொடுத்தா யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆனா அதை ஒரு இனிப்பான மிட்டாய்க்குள்ள வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் உங்க கருத்தும். இனிமையா பேசுறதுன்னா ஐஸ் வைக்கிறது கிடையாது. எதிரில இருக்கிற மனுஷன் மனசு காயப்படாம காரியத்தை சாதிக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். நீங்க அதிகாரமா ஒரு வேலையை சொன்னா அந்த மனுஷன் கடமைக்கு செய்வான். ஆனா அதே வேலையை அன்பா ஒரு சின்ன சிரிப்போட கேட்டு பாருங்க, அவன் அதை மனசார செய்வான். சத்தமா பேசுறதாலேயோ மிரட்டுறதாலேயோ நீங்க லீடர் ஆக முடியாது. யாருடைய பேச்சு மத்தவங்க காதுக்கு தேனா பாயுதோ அவங்க தான் உண்மையான வின்னர். உங்க பேச்சுல கொஞ்சம் இனிமையை சேர்த்து பாருங்க. உங்க முட்டி மோதி திறக்க முடியாத கதவுகள் கூட ஒரு சின்ன வார்த்தையில கிளிக்னு ஓபன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க பாஸ். உங்க பேச்சை மாத்துங்க, உங்க வாழ்க்கையே மாறும். ரகசியம் 3. இடமறிந்து பேசு, அதுதான் புத்திசாலித்தனம். கான்டெக்ஸ்ட் அண்ட் டைமிங். உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அதுதான் உங்க பேச்சு. ஆனா அந்த பேச்சை எப்போ, எங்க, யார்கிட்ட பயன்படுத்தணும்னு தெரியலனா
அந்த பவரே உங்களுக்கு பெரிய ஆப்பா முடிஞ்சிடும். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இடம் காலம் தெரியாம பேசுறவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அந்த இடத்துல அவன் ஒரு முட்டாளா தான் பார்க்கப்படுவான். இப்ப ஒருத்தர் வீட்ல துக்கமான காரியம் நடக்குது. அங்க போயிட்டு நீங்க உங்க பிசினஸ் லாபத்தை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? விஷயம் நல்லதா இருக்கலாம், ஆனா அந்த இடம் தப்பு. இதத்தான் சபை அறிந்து பேசுதல்னு சொல்றோம். ஒரு இன்டர்வியூல உங்க திறமைய பேசணும். நண்பர்கள் கூட இருக்கும்போது உங்க அன்பை பேசணும். இடம் தெரியாம உங்க அறிவை எல்லா இடத்துலயும் கொட்டினீங்கன்னா உங்களை ஒரு அறிவு ஜீவின்னு சொல்றதை விட வெட்டி அரட்டைக்காரன்னு தான் முத்திர குத்துவாங்க. முக்கியமா எதிரில் இருக்கிறவரோட மைண்ட் செட் பார்க்காம பேசாதீங்க பாஸ். பாஸ் டென்ஷனா இருக்கும்போது இன்கிரிமெண்ட் கேட்டா நோ தான் வரும். அதே ஒரு நல்ல மூட்ல இருக்கும்போது கேட்டு பாருங்க, காரியம் கச்சிதமா முடியும். சரியான நேரத்துக்காக ஒரு வேட்டைக்காரன் மாதிரி காத்திருந்து அந்த சரியான நொடியில நீங்க பேசுற அந்த ஒரு வார்த்தை நீங்க எதிர்பார்க்காத வெற்றியை தரும். எல்லா இடத்துலயும் ஹீரோவா தெரியணும்னு அவசியம் இல்ல. சில இடங்கள்ல மௌனமா இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய மரியாதையை தரும். அடுத்த முறை வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, இது சரியான இடமா சரியான நேரமான்னு. இந்த ஒரு நிமிடம் உங்க இமேஜையே மாத்திடும். ரகசியம் 4. குறைவாக பேசு, ஆழமாக தாக்கு. ஸ்பீக் லெஸ், இம்பாக்ட் மோர். ஒரு சிங்கம் வேட்டையாடும்போது கத்திக்கிட்டேவா போகுதே? இல்ல, அது அமைதியா இருக்கிறது தான் அதுக்கு முன்னாடி நிக்கிற மிருகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம். அதே தந்திரம் தான் உங்க பேச்சுக்கும். சாணக்கியர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதிகமா பேசுறவன் தன் ரகசியத்தை மட்டும் இல்ல, தன் பலத்தையும் சேர்த்து தான் கசிய விடுறான். நீங்க எல்லா இடத்துலயும் வளவளன்னு பேசிட்டே இருந்தா உங்க வார்த்தைகளோட மதிப்பு குறைஞ்சிரும். ஆனா ஒரு இடத்துல அமைதியா இருந்துட்டு சரியான நேரத்துல நீங்க பேசுற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது ஒரு ஈட்டி மாதிரி எதிராளிய ஆழமா தாக்கணும். குறைவாக பேசுறது உங்களை ஒரு மர்மமான ஆளுமையா காட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மத்தவங்களால கணிக்க முடியலனாலே அங்கே நீங்க தான் வெற்றியாளர். தேவையில்லாத இடத்துல மௌனமா இருங்க. ஆனா பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசுற அந்த சில சொற்கள் சம்மட்டி அடி மாதிரி இருக்கணும். அதிகமா பேசுறதை விட ஆழமா பேசுறது தான் ஒரு புத்திசாலியோட அடையாளம். இனிமே நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விலைமதிப்பற்ற வைரம் மாதிரி இருக்கட்டும். சிம்பிளா சொல்லணும்னா, வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்துங்க, வெற்றியை அதிகமாக அறுவடை பண்ணுங்க. இதுதான் சாணக்கிய நீதியோட பவர். ரகசியம் 5. உங்களை பற்றி நீங்களே பேசாதீர்கள். தற்பெருமை தவிர்த்தல். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பொருளுக்கு எப்ப விலை குறையும்? அந்த பொருள் சந்தையில எல்லா இடத்துலயும் தாராளமா கிடைக்கும்போது தான். அதே மாதிரி தான் உங்க பேச்சும். உங்களை பத்தி நீங்களே ஓயாம பெருமை பேசிட்டு இருந்தீங்கன்னா மத்தவங்க கண்ணுல உங்களோட மதிப்பு தானாவே குறைஞ்சிடும். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. ஒரு பூவோட வாசனை காற்று வீசுற பக்கம் மட்டும்தான் போகும். ஆனா ஒரு மனுஷனோட நல்ல பண்பு எல்லா திசையிலையும் பரவும். நம்மள பலர் பண்ற தப்பு, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு நமக்கே நம்ம தம்பட்டம் அடிச்சுக்கிறது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு தங்கம் என்னைக்காவது நான் ஜொலிக்கிறேன்னு சொல்லுமா? இல்ல ஒரு வைரம் விலை உயர்ந்ததுன்னு விளம்பரம் பண்ணுமா? கிடையாது. அதோட தரம் மத்தவங்களுக்கு தெரியும். அதுபோலதான் உங்க திறமையும். உங்களை பத்தி நீங்க பேசுறதை விட உங்க செயல்கள் பேசணும். நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களோட வெற்றி சத்தம் போடணும். தற்பெருமை பேசுறவங்க கிட்ட சீக்கிரம் முகம் சுழிக்கப்படுவாங்க. ஆனா பணிவா இருக்கிறவங்க கிட்ட உலகமே சரணடையும். சாணக்கியரின் தந்திரப்படி நீங்க உண்மையாவே புத்திசாலி அப்படின்னா அதை மத்தவங்க சொல்லட்டும். அந்த அங்கீகாரம் தான் உங்களுக்கு பெரிய மரியாதையை தரும். சோ இன்னையிலிருந்து நான் அப்படின்ற அகந்தையை விட்டுட்டு உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களை நீங்களே உயர்த்திக்கிறத விட மத்தவங்க உங்களை உயர்த்தி பிடிக்கிறப்ப வர்ற அந்த கெத்தே தனிதான். கடைசியா நண்பர்களே, ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பேச்சுங்கிறது ஒரு பூட்டு மாதிரி. அதை சரியான சாவியை வச்சு திறந்தா மட்டும்தான் வெற்றிக்கான கதவு திறக்கும். இன்னைக்கு நாம பார்த்த சாணக்கியரின் இந்த தந்திரங்கள் எல்லாம் வெறும் தகவல்கள் கிடையாது. இது உங்க வாழ்க்கையை மாத்த போற ஆயுதங்கள். இன்னையிலிருந்து நீங்க பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களுக்கு பயனுள்ளதா, இனிமையா, சரியான நேரத்துல இருக்கட்டும். நீங்க எடுக்க போற இந்த சின்ன முயற்சி உங்களை ஒரு சாதாரண மனிதர்லிருந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா மாத்தும்னு எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரகசியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க தேவையான இது போல இன்னும் பல மோட்டிவேஷனல் தகவல்களுக்கு நம்ம மோட்டிவேஷன் தமிழ் விஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வார்த்தைகளால உலக வெல்வோம். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.